சாலை ஒப்பந்ததாரர் நாகராஜ் செய்யாதுரைக்கு தற்போது வருமான வரித்துறை தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், தற்போது வருமான வரித்துறை தரப்பில் இதற்காக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்கள் என்ன மகாலிங்கம்? மேல் விசாரணைக்காக இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது வருமான வரித்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எஸ்பிகே நிறுவனத்தை சார்ந்த நாகராஜன் செய்யாதுரை, அதே போல இந்த சோதனையின் போது கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட டிபிஹெச் கட்டுமான நிறுவனத்தின் ரவிச்சந்திரன், அதே போல போயஸ் கார்டனில் தீபக் என்பவருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக கருதப்பட்டது. இதுபோன்று மொத்தம் 15 பேர் நாகராஜின் கூட்டாளிகள் என கருதப்படும் பூமிநாதன், ஜோஸ் ஆகியோருக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் முன்பு ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். சோதனையின் போது ஏராளமான முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், போலி நிறுவனங்கள் குறித்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், வரவு செலவு கணக்கு குறித்த ஆவணங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்ப வருமான வரித்துறை அதிகாரிகள் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். மேலும் வராத 184 கோடி ரூபாய் ரொக்கம், 105 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உள்ள தொடர்புகளை அடுத்த கட்ட விசாரணையில் எது மாதிரி எல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்து விசாரணை செய்வதற்காக தற்பொழுது இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. எஸ்பிகே குழுமம் சுமார் 450 கோடி வரி ஏய்ப்பு செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுமம் தற்பொழுது வரி ஏய்ப்பை ஒத்துக்கொண்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஒட்டுமொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்ட 184 கோடி ரூபாய் ரொக்கம், அதே போல 105 கிலோ தங்கம் யாருடையது என்பதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது வெறும் நாகராஜ் செய்யாதுரை தனிப்பட்ட முறையில் இந்த சொத்தை சேர்த்து இது போன்ற முறைகேடுகளை செய்தாரா, வரியை செய்தாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் எஸ்பிகே நிறுவனத்தை சேர்ந்த பல்வேறு கூட்டாளிகள் இருக்கிறார்கள், தொழில் கூட்டாளிகளுக்கு இதில் எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறது? பணம் பறிமுதல் செய்யப்பட்ட இடத்தில் கார்களில் பணம் வைக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் ஆபரேஷன் பார்க்கிங் மணி என்ற பெயரில் இந்த சோதனை என்பது தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட்டது. எனவே இதில் பணம் கைப்பற்றப்பட்ட இடத்தில் உள்ள நபர்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது? இந்த பணத்தை கொண்டு வந்து அங்கு வைத்தவர்கள் யார்? இப்படி பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல இருக்கிறது. எனவே இது வெறும் நாகராஜன் செய்யாதுரைக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட பணமா அல்லது இந்த கூட்டாளிகளுக்கு சம்பந்தப்பட்ட பணமா என்ற கோணத்தில் விசாரணை இருக்கும் என வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா. மகாலிங்கம், தற்போது சற்று நேரத்திற்கு முன்னதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் ஆளுநரை சந்திச்சு ஒரு மனு கொடுத்திருந்தார். அதில் இருந்த முக்கியமான சாராம்சம், ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும், இது தொடர்பான சோதனை என்பது கையாளப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. ஐடி ஆக்டுக்கும் ஊழல் ஒழிப்பு சட்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, ப்ரொசீடிங்ஸ் என்ன மகாலிங்கம்? நிச்சயமாக வருமான வரித்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான வரித்துறை சட்டத்தின் கீழ் செயல்படுகிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள் வரி ஏய்ப்பு செய்வோரை கண்டுபிடித்து அவரிடமிருந்து வரியை வசூல் செய்வார்கள். இது மட்டும்தான் வருமான வரித்துறையினுடைய இலக்காக இருக்கிறது, எல்லையாக இருக்கிறது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய சிபிஐ, அமலாக்கத்துறை, இந்த துறையெல்லாம் எடுத்துக்கொண்டால் இது போன்ற முறைகேடுகள் நடந்திருக்கிறது, சட்ட விதிமுறை மீறல்கள் என்னெல்லாம் நடந்திருக்கிறது, அதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், அரசு அதிகாரிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணையை அவர்கள் நடத்துவார்கள். எனவே முறையான விசாரணை என்பது அடுத்த கட்ட விசாரணையாகத்தான் இருக்கும். வருமான வரித்துறை பொறுத்த வரைக்கும் வரி ஏய்ப்பு குறித்த விசாரணை மட்டும்தான் நடத்துவார்கள். இந்த பணம் எங்கிருந்து வந்தது, அதாவது உதாரணத்திற்கு நாகராஜன் செய்யாதுரைக்கு 184 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணமும், அதே போல 105 கிலோ தங்க கட்டிகளும் எங்கிருந்து வந்தது என்ற விசாரணையை வருமான வரித்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள போவதில்லை. அவர்கள் இதற்கான முறையான வரியை ஏன் செலுத்தவில்லை, வரியை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை மட்டுமே விதிப்பார்கள். அதே போல பொதுவாக ஒவ்வொரு கணக்கில் வராத ரொக்கம் வருமான வரித்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் அபராத தொகை என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 100% மேலாக அபராதம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே இந்த 184 கோடி ரூபாய்க்கு அதிக அளவு, 184 கோடியை விட அதிக அளவு வரி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் கால அவகாசம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. முதலில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணையை முடிப்பார்கள். அதற்கு பிறகு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். இறுதி அறிக்கையை அடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்படும். அந்த நோட்டீஸை எதிர்த்து சென்னையில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் தலைமை அலுவலகத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள். அதில் ஒரு தீர்ப்பு வெளியாகும். அதற்கு பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய சமரச தீர்வு மையத்திற்கு இந்த வழக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட
2 வருடங்களுக்கு குறைவாக இந்த வழக்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவே வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு பக்கம் வரியை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பணம் எங்கிருந்து வந்தது, இந்த தங்க கட்டிகள் எப்படி இவருக்கு கிடைத்தது, இந்த தங்க கட்டிகள் கருப்பு பணத்தை தங்க கட்டியாக மாற்ற உதவி செய்தவர்கள் யார், எனவே இதில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை செய்வது லஞ்ச ஒழிப்பு போலீசாரும், அதே போல மத்திய அரசு அதிகாரிகள் தொடர்பு இருந்தால் சிபிஐயும் செய்ய வேண்டும். இதுதான் விதிமுறை. எனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் தங்களது விசாரணையை முடித்துவிட்டு மற்ற விசாரணை அமைப்புகளுக்கு அறிக்கை ஒன்றை அனுப்ப இருக்கிறார்கள். அப்படி ஒரு அறிக்கையை அனுப்பினால் உடனடியாக இதில் மற்ற அமைப்புகளும் விசாரணையை கையில் எடுக்கும் என எதிர்பார்க்கலாம். தேவா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி திரு மகாலிங்கம்.